ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. என் நேம் பிரதீப். நான் வந்து இந்த சீரிஸ்ல உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கிரைட்டீரியா டேட்டா டிஎன்ஏ அட்மிஷன்ஸ் தேவைப்படுற மாதிரி டேட்டா கொடுத்துருவேன். அந்த விதத்தில் நம்ம ஆல்ரெடி ஓசிபிசி டாப் 100 சாய்ஸ் ஃபில்லிங் ஆப்ஷன்ஸ் வந்து 190 அண்ட் அபோவ் கட் ஆஃப் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்துருந்தோம். இப்போ வந்து நம்ம பிசிஎம் எம்பிசி எஸ்சி கேண்டிடேட்ஸ்க்கு கோர் பிரான்ச்சஸ் அண்ட் சர்க்யூட் பிரான்ச்சஸ்ல எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் செட் பண்ணலாம். மோஸ்ட்லி சாய்ஸ் ஃபில்லிங்கிறது அதே சீக்வன்ஸ்ல தான் வரும். பட் கட் ஆஃப் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுது, அதுக்கு ஈக்குவலான ஓவரால் ரேங்க் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுதுங்கிறது மட்டும் தான் நம்ம கம்யூனிட்டி வைஸ் பார்க்க போகிறோம். இங்கே நான் பிசிஎம் ரேங்க்கோ இல்லை எம்பிசி ரேங்க்னு நான் மென்ஷன் பண்ணிக்கிறது ஓவரால் ரேங்க் தான், கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. ரேங்க் லிஸ்ட் வரும்போது இந்த ஓவரால் ரேங்கை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங்ஸ் மேட்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. கட் ஆஃப் வந்து கண்டிப்பாக ரைஸ் ஆகும். 0.5 to 1.5 மார்க்ஸ் வரைக்கும் ரைஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது 190 அண்ட் அபோவ். ஸோ அதனால் வந்து ரேங்க்கை வந்து நீங்கள் ஒரு பேஸாக வச்சு நீங்கள் பார்த்துக்கோங்க. ரேங்க்குங்கிறது ஓவரால் ரேங்க்கு, அது கம்யூனிட்டி ரேங்க் கிடையாது. ஸோ அதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டு இருக்க மாதிரி தான் அண்ணா யூனிவர்சிட்டி சிஜி கேம்பஸ் ஃபர்ஸ்ட் வந்திருக்கு. அடுத்தது எம்ஐடி கேம்பஸ், பிஹெச்டி டெக்கு, எஸ்எஸ்என், இதில் இருக்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிரான்ச்சஸ் ஃபர்ஸ்ட் வந்துடும். அதுக்கப்புறம் இசிஇ, ஐடி அந்த மாதிரி பிரான்ச்சஸ் வந்திருக்கு. இதுக்கப்புறம் வந்து தியாகராஜர், சிஐடி கோயம்புத்தூர், தியாகராஜர் அண்ட் ஜிசிடி வந்திருக்கு. 8th பொசிஷனில் பிஹெச்டி ஐடெக் அண்ட் ஐடெக் வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு குமரகுரு, சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா, இந்த காலேஜ் மட்டும் நீங்கள் எதுவும் உங்கள் இதில் செக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் 2 இயர்ஸாக இந்த காலேஜ் வந்து கொஞ்சம் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. பட் நீங்கள் இன்னும் இன்டெப்த்தாக வந்து இந்த காலேஜை அனலைஸ் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. மற்ற எல்லா காலேஜுமே சீக்வன்ஷியலாக லாஸ்ட் 3 to 4 இயர்ஸில் இந்த ஆர்டரில் வர்ற காலேஜஸ் தான். பட் இந்த ஒரு காலேஜ் மட்டும் பர்டிகுலராக லாஸ்ட் 1 or 2 இயர்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் செக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். பிசிஎம்ல வந்து இன்னொரு பேராமீட்டர் என்னன்னா, ஒரு சீட் 2 சீட் தான் மோஸ்ட்லி ஃபில்லிங்க்கு வரும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மாற்றி விட அவங்களோட ஆப்ஷன்ஸ் வைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதாவது ஒரு பெஸ்ட் காலேஜை விட்டுட்டு அதுக்கு கீழே இருக்கிற காலேஜ், ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ட்ரிச்சியை ஆப்ட் பண்ணியிருக்காங்க. ட்ரிச்சியில் வந்து உங்களுக்கு நல்ல காலேஜஸே 50th ரேங்க் மேலே தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால மேபி அவங்க அந்த ஊர்லேயே படிக்கணும்னு நினச்சா கூட அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எடுக்க சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால பிசிஎம் வந்து நம்ம எக்ஸாக்டாக நம்ம மேட்ச் பண்ண முடியாது. ஓசி கட் ஆஃப் வச்சு நீங்கள் சீக்வன்ஸை சாய்ஸ் ஃபில்லிங்கை செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான ப்ரிஃபரன்ஸை நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். பட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மாற்றி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரே ஒரு சீட்டு தான் இருக்கிறனால ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு ரெசிடென்ஷியல் ஏரியாவுக்கு ப்ரிஃபரன்ஸ் வச்சு, மற்ற ஏதாவது பேராமீட்டர்ஸ் ப்ரிஃபரன்ஸ் வச்சு கூட மாற்றி சூஸ் பண்ணுவாங்க. எஸ்சிஏ பிசிஎம்ல இந்த ஒரு ஃபேக்டர் இருக்குது. அதனால கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம போட்ட அதே சீக்வன்ஸில் அப்படியே நடக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு பெட்டர் ஸ்கோர் வாங்கின ஸ்டூடெண்ட்டு நல்ல காலேஜ் விட்டுட்டு மோசமான காலேஜ் செலக்ட் பண்ணலாம். அவர் வைஸ் வர்ஸா நல்ல காலேஜ் செலக்ட் பண்ணால் உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அடுத்தடுத்து வர ரேங்க்ல வர பிசிஎம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது இம்பாக்டாக இருக்கும். ஸோ இதான் வந்து சர்க்யூட் பிரான்ச்சஸ். அதுக்கு அடுத்தது வந்து நம்ம கோர் பிரான்ச்சஸில் எப்படி இருந்திருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் உங்களுக்கு சிவில் சிஇஜி கிண்டியில் இருந்திருக்கு, பிசி முஸ்லீமில். அதுக்கடுத்து ஏரோநாட்டிக்கல் எம்ஐடி குரோம்பேட்டில், ரொபோட்டிக்ஸ் ஆட்டோமேஷன் பிஹெச்டி டெக்கில். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது எல்லாமே வந்து நம்ம ஒரு சீட்டு தான் இருக்குது. 1 or 2 சீட்டு தான் மேக்ஸிமம் இருந்திருக்கும். ஸோ அதில் தான் சூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா வந்து ஒரு 60 சீட்ஸ் இருந்தால் 1 சீட்டும், 120 சீட்ஸ் இருந்தால் 2 சீட்ஸும் வந்து கவுன்சிலிங்கில் வரக்கான சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ரொபோட்டிக்ஸ் ஆட்டோமேஷன் எம்ஐடி குரோம்பேட் கேம்பஸ் ஃபில் ஆயிருக்கு. பயோடெக்னாலஜி சிஜி கிண்டி கேம்பஸில், பிஹெச்டி டெக் மெக்கானிக்கல் ஃபில் ஆயிருக்கு. சிக்ரியில் வந்து ஒரு சீட் ஃபில் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி ஏசி டெக் கேம்பஸில் ஃபில் ஆயிருக்கு. பயோமெடிக்கல் வந்து உங்களுக்கு எஸ்எஸ்என்ல ஃபில் ஆயிருக்கு. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் தான் வந்து கோர் பிரான்ச்சஸ் அண்ட் பயோ கெமிக்கல் ரிலேட்டட் பிரான்ச்சஸில் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து எம்பிசி எப்படி இருந்திருக்குன்னு பார்த்துடலாம். எம்பிசி இதே மாதிரி தான் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு 199.5 கட் ஆஃபில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அடுத்தது 197.5ல எம்ஐடி குரோம்பேட்டும், பிஹெச்டி டெக் 196.5லையும் ஃபில் த்ரூ ஆயிருக்கு எம்பிசியில். எஸ்எஸ்என் வந்து 196.5 கட் ஆஃப் லாஸ்ட் இயர் தேவைப்பட்டிருக்கு. அடுத்தது வந்து சிஐடி 195.5, தியாகராஜன் அண்ட் ஜிசிடி வந்து 195 கட் ஆஃபில் க்ளோஸ் த்ரூ ஆயிருக்கு சிஎஸ்ல. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பிஹெச்டி ஐடெக் வந்து 193.5 கட் ஆஃப்லையும், குமரகுரு வந்து 191 கட் ஆஃப்லையும் இருந்திருக்கு. அடுத்தது வந்து உங்களுக்கு பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம், இந்த ஆப்ஷன்ஸ் வந்து இருந்திருக்கு. ஸோ இதான் வந்து சர்க்யூட் பிரான்ச்சஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 58 பிரான்ச்சஸ் தான் இருந்திருக்கு. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஓசி கட்டாஃபில் 104 சாய்ஸஸ் ஃபில் த்ரூ ஆயிருந்தது. பிசி வரும்போது அது கிட்டத்தட்ட ஒரு 90 to 93 அந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் பிசிஎம்ல 50, 60 அந்த மாதிரி இருந்தது. இப்போ எம்பிசிக்கு வந்து 58 ஆப்ஷன்ஸ் தான் சூஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோர் பிரான்ச்சஸில் ஏரோநாட்டிக்கல், சிவில், சிஜி கேம்பஸில்,
பிஎஸ்ஜி டெக்கில் வந்து ரொபோட்டிக்ஸ் ஆட்டோமேஷன், எம்ஐடி குரோம்பேட்லேயும் அதே ரொபோட்டிக்ஸ் ஆட்டோமேஷன், பயோடெக்னாலஜி ஃப்ரம் சிஇஜி கேம்பஸ், மெக்கானிக்கல் ஃப்ரம் சிஇஜி கேம்பஸ், பிஹெச்டி டெக் பீலமேட்டில் மெக்கானிக்கல் அண்ட் சிக்ரியில் வந்து பயோகெமிக்கல். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் பார்த்தா உங்களுக்கு சிஜி இண்டியில் மெக்கானிக்கலோட ஆப்ஷன்ஸ் வந்து எல்லோரும் சிவில் ஆப்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அது என்ன ரீசன் தெரில. அடுத்தது வந்து எஸ்சி கம்யூனிட்டியில் உங்களுக்கு வந்து சர்க்யூட் அண்ட் கோர் பிரான்ச்சஸ் ரெண்டுமே நான் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன். ஏன்னா ஆப்ஷன்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. ஸோ அதனால் இந்த ஒரு ஸ்லைட்லேயே உங்களுக்கு மோஸ்ட்லி கவர் ஆயிரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு சிஜி கேம்பஸில் சிஎஸ்சிசி சிஎஸ் செல்ஃப் சப்போர்ட்டிங்கும் ஃபில் ஆயிருக்கு. அடுத்தது வந்து உங்களுக்கு எம்ஐடி கேம்பஸில் சிஎஸும், அதுக்கப்புறம் இசி செல்ஃப் சப்போர்ட்டிங் சிஜி, அப்புறம் எஸ்எஸ்என்ல சிஎஸ். எஸ்எஸ்என்ல சிஎஸ் எடுக்கிறது மோஸ்ட்லி அஃபோர்டபிலிட்டி இருக்க பேரண்ட்ஸ் தான் ஃபீல் பண்ணுறாங்க. மோஸ்ட்லி கவர்மெண்ட் ஜாப்ஸில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸோட சன்ஸ் அந்த மாதிரி இருக்கவங்க ப்ரிஃபர் பண்ணுறாங்க. மற்ற நிறைய இந்த கம்யூனிட்டியில் வர்ற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் எய்டடாக இருக்கிற யூனிவர்சிட்டி பேஸ்ட் காலேஜஸ் ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா ஃபீஸ் வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கிறனால இந்த ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட அஃபோர்டபிலிட்டி வச்சு செல்ஃப் ஃபினான்சிங் உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் செல்ஃப் ஃபினான்சிங் போயிட்டா டிசர்விங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அது வந்து யூனிவர்சிட்டி கேம்பஸ்லையோ இல்லை கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லையோ உள்ளே போகிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது வந்து உங்களுக்கு எம்ஐடி குரோம்பேட்டில் இசி கம்ப்யூட்டர் சயின்ஸ் செல்ஃப் சப்போர்ட்டிங், ஏஐடிஎஸ் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்துருக்கு. அதுக்கப்புறம் இதில் வந்து ஏரோநாட்டிக்கல் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்ச சிக்ரியும் ஏரோநாட்டிக்கல் இந்த 2 ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் நான் ஐடி பேஸ்டு கோர்சஸாக இருக்குது. மற்ற எல்லாமே வந்து ஐடி பேஸ்டு கோர்சஸாக தான் இருக்குது. ஸோ இதுதான் வந்து பிசிஎம், எம்பிசி அண்ட் எஸ்சியில் சாய்ஸ் ஃபில்லிங் ஆப்ஷன்ஸாக இருந்தது. இப்போ எஸ்சிக்கு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 25 ஆப்ஷன்ஸ்குள்ளேயே உங்களுக்கு மோஸ்ட்லி எல்லாமே கவர் த்ரூ ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து என்னோட வீடியோஸ் பார்த்துட்டு வாங்க. அடுத்தடுத்த கட் ஆஃப் ரேஞ்சுக்கும் நான் இதே மாதிரி சாய்ஸ் ஃபில்லிங் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறேன். நம்ம கட் ஆஃப்னு நம்ம மென்ஷன் பண்ணுறது லாஸ்ட் இயர் கட் ஆஃப் பேஸ் பண்ணி தான் சொல்கிறோம். அந்த கட் ஆஃப் சேம் இந்த வருஷமும் அதே மாதிரி வரும்னு சொல்ல முடியாது. பட் ரேங்க்கை வந்து மேட்ச் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த ரேங்க்குக்கு இந்த வருஷம் கட் ஆஃப் ரைஸ் ஆகும்போது அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் டிஃபர் ஆகும். உங்களுக்கு பர்சனலைஸ் கைடன்ஸ் ஏதாவது தேவைப்பட்டால் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, என்னோட வாட்ஸ்அப் கான்டாக்ட் ரீச் பண்ணுங்கள். மினிமம் சார்ஜஸில் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல கைடன்ஸ் கொடுக்க முடியும். தேங்க்யூ. தொடர்ந்து சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.